ஒரு வழியா இளங்கோவையும் யாழ்னியையும் இந்த வாரம் மும்பைக்கு அனுப்புகிற ப்ராசஸ் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் மும்பை போவாங்களா அப்படின்றது தான் டவுட்டே இருக்குது. ஏன்னா போகிறதுக்கு முன்னாடி பல துஷ்ட சக்திகள் தடுத்துக்கிட்டே இருக்குது. கூட இந்த அமுதாவும் சேர்ந்து தான், வேற யாரு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தீனாவோட ரீஎன்ட்ரியும் இருந்தது. ஸோ விக்ரமும் தீனாவும் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அது மட்டும் இல்லை, மாயா கூட விக்ரம் கிட்ட எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருப்பாங்க, என்னை வெளியே விட்டுரு அப்படின்னு. பட் விக்ரம் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக ஒரு டைலாக் சொல்லுவார். பணம் என்ன ஆச்சரியப்படுத்தாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிற டைலாக்லாம் செம்ம மாசாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம இனியாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா கூடவே ஒன்றாவே இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ யாழ்னி திடீர்னு மும்பைக்கு விட்டுட்டு போகிறாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் ஃபீலும் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இனியாவுக்கு யாழ்னி மும்பை போனால் ஒரு வகையில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க பேபிக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல, அதனால். ஆனால் மும்பை போவாங்களா இல்லையா அப்படின்றத இந்த வாரம் எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு மருமகன்னா அது நீ மட்டும்தான். உடனே அங்க இருந்து கிளம்பி வாங்க. உங்களுக்கு 1/2 மணி நேரம் தான் டைம், புரியுதா? வாங்க. என்னாச்சு யாழ்னி, என்னாச்சு? மாமா என்ன சொன்னாரு? ஐயோ இனியா, ஒரு கேசரிக்காக இப்படி கேவலமா மாட்டி விட்டியே கடவுளே. எனக்கு என்னங்க தெரியும்? நீங்க போன் பேசுற விஷயமே எனக்கு தெரியாது. நான் ஏதோ கேசரி நல்லா வந்த சந்தோஷத்துல ஒரு ஆர்வத்துல கூப்பிடலான்னு வந்தேன். ஒண்ணு இல்ல, டோன்ட் வரி. அண்ணா, நான் கூப்பிட்டது என்ன அவ்வளோ கிளியராவா அவருக்கு கேட்டிருக்கும்? இத பாரு, எங்க அப்பா எக்ஸ் போலீஸ்மேன், அத மறந்துடாத. இன்னமும் கண்ணு காதெல்லாம் செம்ம ஷார்ப் இல்ல. சரி, மாமா இப்ப என்ன சொன்னாரு? 1/2 மணி நேரத்துல அங்க வீட்டுல இருக்கணும்னு சொல்றாரு. ஏய் இளங்கோ, நீ போகாதடா, நான் பாத்துக்கடா. ஐயோ அண்ணா வேண்டாம், நாங்க அங்க 1/2 மணி நேரத்துல போலினா அப்புறம் இங்க வந்து நிப்பாரு. வரட்டும் அண்ணா, அப்புறம் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாருண்ணா. என்ன பெரிய பிரச்சனை பண்ணுவாரு அவர்? இங்க வருவாருங்கிறதுக்காக நான் பயப்பட போறது கிடையாது. நீயும் தயவு செஞ்சு பயப்படாத. இல்லண்ணா, அவர் உங்ககிட்ட வர மாதிரி நடப்பாரு, என்கிட்ட வர மாதிரி நடப்பாரு. நாங்க பேசாம கிளம்பிடுறோம். அப்போ மும்பைக்கு ஃபிளைட் எப்போ போதோ அப்ப கிளம்ப வேண்டியதான். அது வரைக்கும் வீட்டுல போய் தான் இருக்கணும். கிளம்பு, போலாம். அக்கா, நீயும் நானும் 2 நாள் ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சேன். நாம சேர்ந்து இருக்கிறது அந்த கடவுளுக்கே பிடிக்கல பாரு. நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாமே சட்டு சட்டுன்னு மாறிடுது. ஆனா மும்பை போறதுங்கிறது அப்படி மாறாது. அதிகபட்சம் 2 நாள் தான். நீங்க தைரியமா கிளம்பலாம். சரி, அப்போ கேப் புக் பண்ணவா? அண்ணா வேண்டாம், எங்களை டிராப் பண்ணிட்டு போன கார் இங்கதான் இருக்கும்னு அவரே போன் பண்ணி வர சார். யாழ், நீ போன கொடு. என்னங்க? அண்ணா, இப்ப டிராப் பண்ணிட்டு போனீங்கல்ல, அதே இடத்துக்கு திரும்ப வர முடியுமா? யாழ்னி, பயப்படாத. சரி, வாங்க. வரேன்ட்டாருண்ணா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.